ஹலோ ஆல் வணக்கம் ப்ரோஸ், வெல்கம் டு மினியம் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஃப்ரூட்ஸில் சோல் கிட்டார் எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மறக்காம லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சின்ன பையன் என்ன சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். கைஸ், ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் சோல் கிட்டார் எடுக்கிறதுக்கே உங்களுக்கு ஃபுல் மூன் வேணும். ஃபுல் மூன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தேர்டு சீல 100 கஸ்டில் இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு இதுக்கு லெவல் ரெக்குயர்மெண்ட்டும் இருக்குது. நீங்கள் வந்து 2300 லெவல் இருக்கணும். இவன்ட்ட பார்த்தீங்கன்னா ட்ரைலக்கு ப்ரேன்னு இருக்கும். ப்ரே கொடுத்தீங்கன்னா ப்ரே பீன் ஆன்சர்டுன்னு வரும். வுட் யூ லைக் டு ப்ளே கேம்னு கேட்பான். நீங்கள் அதுக்கு எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடி இடித்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டு பிளாக் ஸ்க்ரீன் வரும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து இதுக்கு போகணும், அந்த லிவிங் ஜாம்பிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போகணும். நீங்கள் வந்து லிவிங் ஜாம்பி இருக்க இடத்துக்கு வந்துட்டு அப்புறம் வந்து இது எல்லா லிவிங் ஜாம்பியும் ஒரே இதில் கொல்லணும். நான் வேறு எலக்ட்ரிக் வச்சுட்டு வந்துட்டேனே. எலக்ட்ரிக் கிளா எடுக்கலான்னு சொல்லிட்டு மாஸ்ட்ரி ஏற்றுறதுக்காக எடுத்தேன் எலக்ட்ரிக்கை, அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, இன்ஸ்டிங் போட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பேர் இருக்கானு கைஸ். இவனுங்களை அடித்து அப்படியே ரெட் ஹெச்பி கொண்டு வந்துட்டு கீழே எலக்ட்ரிக் ஃப்ளோருன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை போட்டுட்டோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடி ஓகே கைஸ். இவனுக்கு ஃப்ளாஷ் ஸ்டெப்லாம் யூஸ் பண்ணுறானே கைஸ். பாட்டு சாலாஸ் ஃப்ளாஷ் ஸ்டெப் எப்போ இன்னும் ஒரு அடி அடித்து செத்துப்பாங்க ஒருத்தன். ஃப்ளாஷ் ஸ்டெப்பில் யூஸ் பண்ணி வரானுங்க, அதுக்குள்ளே வரமாட்டானுங்கன்னு தான் பைத்தியகார பாய்ஸ். ஃப்ளாஷ் ஸ்டெப் யூஸ் பண்ணி வந்துட்டானுங்க. சரி விடுங்க, எல்லாத்தையும் அடிச்சிடலாம். இருங்க இவனுங்களை கூட்டமாக சேர்த்திட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா இவனுக்கு எல்லோரும் கூட்டமாக சேர்ந்துட்டானுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிக்கணும். இருங்க எல்லோரும் ஒரே இடத்துக்கு வந்துட்டோம். ஒரே இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடிப்போம். ஓகே, நீங்களாம் வாங்கடா. சாலாஸ் சூடுங்க, அடிக்க ஆரம்பிப்போம். இங்கேயும் இருக்கானுங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அடிக்க முடியுமா? இல்லை கைஸ், முடியல. சரி அடிச்சிருவோம். இவனுக்கு கடைசி ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அடி. முடிஞ்சா கைஸ்? எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அடிக்கணும்னு தானே சொல்லி அனுப்புனானுங்க. இப்போ என்ன முடிஞ்சுன்னு சொல்கிறானுங்க? ஒன்றும் புரியலையே. ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல கைஸ், அதில் வந்து 2 வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்து சொல்லியிருப்பேன். ஆனால் என்ன, இதில் வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதாவது நான் டெய்லி சாயந்தரம் வந்தாலையும் நான் ரெக்கார்டிங்கில் எடுத்து வச்சிட்டேன். வெறும் ஒரு வீடியோவுக்கு மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணலான்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒருத்தன்ட்ட குவஸ்ட் எடுத்துருப்பீங்கள்ல கைஸ், அவங்கக்கிட்ட போனீங்கன்னா இங்கே ஒரு சைடில் போர்டு மாதிரி அன்லாக் ஆகிருக்கும். அதாவது இங்கே எத்தனை கலராக இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகே, நீங்கள் அந்த மண்ணை கணக்கெடுக்காதீங்க கைஸ், அந்த மேலே இருக்க அந்த கலரை, அதாவது அந்த ப்ளஸ் சிம்பிளாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அந்த மண்ணை கணக்கெடுக்காமல் மேலே இருக்க அந்த ஸ்டோன்ஸ் இருக்கும்ல பார்த்தீங்களா, அதை மட்டும் கணக்கெடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து குவஸ்ட்டை முடிச்சிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டுன்னு சொல்லிட்டு பிளாக் ஸ்க்ரீன் போட்டு காமிச்சிட்டானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கேசில்குள்ளே போகணும். உள்ளே போயிட்டு உள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு டோர் வந்து இதாகிட்டே இருக்கும். இருங்க காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே போகணும் கைஸ். இங்கே நீங்கள் மேலே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்து ஓப்பனாகி க்ளோஸ் ஆகும். அப்புறம் இங்கே உள்ளுக்குள்ளே கோஸ்ட்டுன்னு இருப்பான். இவன்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு 4th டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிரும். அது மொத்தம் எத்தனை டாஸ்க்கு? ஃபுல் மூன் வந்து 1, அப்புறம் லிவிங் ஜாம்பி அடிக்கணும், அப்புறம் அந்த கிரேவியார்டில் போயிட்டு கல்லறை எண்ணணும், இது வந்து 4வது. 5வது இது பார்த்திங்கன்னா இந்த ட்ராஃபீஸை வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லணும். அதாவது வெர்டிக்கலாக இருக்கா ஹரிசாண்டலாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா கீழே போய்க்கலாம். கீழே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இதாட்டு இருக்கும் கைஸ், சுவிட்சு போர்டாட்டு இருக்கும். இங்கே காமிக்கிறப்ப இங்கே ஒரு சுவிட்சு போர்டாட்டு இருக்கும். இதை நீங்கள் அமுத்தணும். என்னோடது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இருங்க கைஸ், அதில் போயிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஹரிசாண்டல் கைஸ். செகண்டு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. தேர்டு பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் அப்படியே தான் இருந்துச்சு. கடைசியில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஓகே, என்னோடய ஃபஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. செகண்ட் இது ஹரிசாண்டலு. தேர்டு இதில் இல்லை செகண்ட் இது வந்து வெர்டிக்கலு. தேர்ட் இதில் ஒன்றுமே இல்லை. 4th இதில் வந்து ஒன்றுமே இல்லை. ஓகே, இப்படி தான் வச்சுருக்கேன். 5th இது ஹரிசாண்டல். ஓகே, மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இது
இது வந்து 6th டாஸ்க்கு. இது ஃபிஃப்த்து இல்லை, இது 6th டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. 7th டாஸ்க்கு கைஸ். இங்கே மேலே என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகே, இந்த இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்குது. இதுங்க டேப் பண்ணி க்ரீனை மாற்றிப்போம். இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்குது. ஓகே, இங்கே இதுக்கு நேராக ரெட்டு. ஓகே, ரெட்டு தான் இருக்குது. இதுக்கு நேராக ப்ளூ. இங்கே மாற்றிட்டேன், ஒன்றுமே ஆகலை. என்ன கைஸ் இது? இந்த எட்ஜில் ஒரு ரெட் இருக்குது, அதுக்கு இது கணக்கு எடுக்கணுமா? இல்லையே. இருங்க, எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இது பண்ணு. எல்லாத்தையும் இல்லை, அது கணக்கு வராதுன்னு நினைக்கிறேன். இருங்க, இந்த செஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் போய் ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணணும். இந்த இது பார்த்திங்கன்னா இங்கே இல்லை கைஸ், இந்த இடத்துல இருக்குது. இருங்க கரெக்டாக. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீனு. இருங்க கரெக்டாக குதிச்சு காட்டுறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளூ கரெக்டாக தான் வச்சுருக்கேன். இந்த ரெட் இருக்குது. அந்த ரெட்டை கணக்கு எடுக்காதீங்க. அப்புறம் பிளாக் கலராக இருந்தாலும் கணக்கு எடுக்க வேணாம். இந்த இடத்துல ஒரு ரெட் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஒரு ரெட்டு. நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டு தான் இது பண்ணேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ. ஓகே, 7th டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு கைஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு போட்டு இங்கே ஒரு கொஸ்ட் கிவர் கொடுத்துருவானுங்க. இவன்ட்ட போனீங்கன்னா 500 போனு, 250 எலக்ட்ரோபிளாசமு, அப்புறம் இது கேட்பான். அப்புறம் கொஞ்சம் ஃப்ராக்மெண்ட்ஸு, டார்க் ஃப்ராக்மெண்ட் கேட்பான். ஸோ கைஸ், பை ஃப்ரம் என்ஜிடி. பை கைஸ். இது மாதிரி நல்ல வீடியோட சந்திப்போம். பை.